நேரத்துக்கு ஹீரோ இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் வந்து அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்படியே நம்மளையே சுத்தி சுத்தி வரா மாதிரி பண்ணணும், பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரிசர்ச் பண்றான். பார்த்தா வந்துட்டு பொண்ணுங்களுக்கு இந்த பன்னி ட்ரெஸ் போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வருது. அதுல இவருக்கு வந்து அந்த பன்னி ட்ரெஸ் போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே இவர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த 2 காதும் அவளுக்கு செம்ம கியூட்டா இருக்கும்ல அப்படின்னு சைகை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா இவன் பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா தம்பி பாத்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வராங்க. அவ்வளவுதான் கையை பிடிச்சி அம்மாவே தெரியல அவனுக்கு. அவன் பாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடான். வயசான காலத்துல இந்த சுத்து சுத்திட்டியடா, தலை சுத்துதுரா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. எனக்கு பன்னி வேணும் மம்மி, எனக்கு பன்னி வேணும் அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதானடா தங்கம், வேலைக்காரங்க கிட்ட சொன்னா போதும், நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உடனே வேணும், இன்னைக்கே வேணும் அப்படின்னு சொல்றான். ஒரு பன்னி இல்ல, உனக்கு இன்னைக்கு 2 பன்னி, ஓகேயா, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்துட்டு ஐயோ உனக்கு அதெல்லாம் புரியாது, வயசாயிடுச்சு அப்படின்னு கிளம்புறான். அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மா வந்து சிசிடிவி கேமரால வந்து அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. உன்னை விடவும் சூப்பர் ஃபிகரா ரெடி பண்ணேன்னு வச்சுக்கோ, என் பையன் வந்து மயங்கி போயிடுவான், உனக்கு அதுக்கப்புறம் சான்ஸே இருக்காது, அவளை வெளியில துரத்துறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 பேரை ரெடி பண்றாங்க. பார்த்தா அதுல ஒரு பையனுமே இருக்கான். பரவாயில்ல, என் பையனுக்கு என்ன டேஸ்டா இருந்தாலும் நான் ஏத்துக்க ரெடியா இருக்கேன், ஆனா அவ மட்டும் என் வீட்டுக்கு வேணாம். டேய் நீங்க என்ன பண்ணியாவது அவளை வெளியில அனுப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நேரம் ஹீரோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யார் நீங்கெல்லாம், யார் உங்களை உள்ள விட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்துட்டு மடியிலேயே உட்கார வந்துடுறா. அப்படிங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது, மரியாதை எல்லாரும் வெளியில ஓடிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க கொலையே பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாரையும் ஓட விடுறான். யார் நீங்களாம், எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். நாங்கள் வந்துட்டு காசு கொடுத்து ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னும் போது, என்னது என் புருஷனியவா, எங்கள் அப்பனுக்கு கொஞ்சமா அறிவே இல்லை, அவன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் அவங்க அப்பான்னு நினச்சிக்கிறா. இவன் என்ன பண்றான்னா போங்க மேல 3வது ரூம்ல ஒருத்தன் இருப்பான், அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அடுத்து அவன் எழுந்தே நடக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காசு கொடுக்குறா. பார்த்தா இவ வந்து தப்பான ரூமை சொல்லிட்டா. பாவம் அவங்க மாமனாரு அவர் இன்பமா வந்து பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் போயிட்டு அவருக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க. பொண்டாட்டி தான் அப்படின்னு நினைச்சு, என்னம்மா உன் கையில இருந்து சுருக்கெல்லாம் காணும், அடடா வர நீ ரொம்ப இளமையாயிட்டே போற அப்படின்னு மூஞ்ச பார்க்கும் போது எல்லாரும் குனிஞ்சு ஒரே மொத்தமா பாக்குறாங்க. அலண்டு போயிடும் அந்த மனுஷன். அடடா அவங்கதான் உங்க வைஃபா, அவங்கதான் உங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னும் போது இவர் என்னது ஏன் பொண்டாட்டியா, ஐயையோ வயசுலயே அவ அதெல்லாம் சொன்னது கிடையாது, இப்போ அதெல்லாம் கண்டிப்பா சொல்லியிருக்கவே மாட்டா, என்ன விட்டுடுங்கன்னு கதறாரு. யாரும் விடுற மாதிரி இல்லை, எல்லாரும் சேர்ந்து